ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. தேவ கிருபையும் சமாதானமும் மன ரம்யமும் உங்களுக்குள்ளே உண்டாயிருப்பதாக. உலகமெல்லாம் லெந்து நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். லெந்து நாட்கள் என்று வேதாகமத்தில் இல்லை. அது ஒரு பாரம்பரியமும் கிடையாது. சுய பரிசோதனைக்கான காலங்கள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய கர்த்தரே எனக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டாரே, அப்படி அவர் பாடுபட்டிருக்கும் பொழுது நான் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்கிறேனா என்று நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கான நாட்களைத்தான் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு விதமாய் செய்கிறார்கள். நான்வெஜ் சாப்பிடாததுனால, குடிக்காததுனால, அப்படி செய்யாததுனால ஒன்றும் நடந்து போகிறது கிடையாது. எனக்கு இதெல்லாம் சேர்ந்து 40 நாட்கள் முடிச்ச பிறகு அத்தனையும் சேர்ந்து செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கான காரியம் என்னவென்று கேட்டால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் என்பது ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பின் நாளிலிருந்து பரலோகம் செல்லும் நாள் வரைக்கும் உள்ளதான வாழ்க்கை முழுவதையும் சுருக்கமாய் சித்தரிக்கிற ஒரு வேத புஸ்தகம் என்று. இங்கே நாம் வாசித்தது என்னவென்று கேட்டால், இவை எல்லாவற்றிலேயும் மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம்னால், முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதற்கான காரணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஆகினால இப்பொழுது கண்ணுக்கு கண், தலைக்கு தலை, பல்லுக்கு பல் என்கிற பிரமாணம் இப்பொழுது இல்லை. அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் அன்பு என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. இங்கே பார்த்தீர்களான ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அந்தபடி நாம் பார்த்தோமானால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது, நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதற்கப்புறம் 36ஆம் வசனத்திலிருந்து இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த லிஸ்ட்டை ஒரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன் என்று கேட்டால், இத்தனை காரியங்கள் வந்தாலும் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்த்தோமானால், அதிலேயே 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே வாசித்தோமையானால், நாம் பாவிகளாய் இருக்கையில், ஓ பிரைஸ் தி லார்ட், அந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதான அன்பு? அவருடைய அன்பினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறோம் சொன்னால், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் ரோமர் 5:8 சொல்லியிருக்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில், துரோகிகளாக இருக்கையில், கர்த்தரை விட்டு சோரம் போனவர்களாக இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில இவை எல்லாவற்றிலையும் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வைக்கிறது. இந்த நாட்களிலே நம்மை சோதித்து பார்ப்போம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறதற்கு எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிறார்? இந்த வசனங்களை வாசித்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஜெயத்தை காண்பிக்கிறவர்களாய் காண இந்த நாளிலே தேவனாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. வருகிற நாட்களிலே நமக்கு விசேஷித்த நிகழ்ச்சிகள் உண்டு. அவைகள் அவ்வப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். நல்ல ஜபத்தோடு இந்த நாளிலே ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அது இப்படி சொல்லுவோமே, இவை எல்லாவற்றிலையும் நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்களா இருக்கிறேன். இப்படி வாழ இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் எங்கள் மேல் அன்பு வைத்த ஆண்டவர் நிமித்தமாக முற்றிலும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இதில் அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். God bless you abundantly again and again and again and again. Amen.